ஹலோ, என்ன பண்றீங்க? அதாவது மேக்கப்புக்கு வேணும்னு சொல்லி செட்டு வாங்கி ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் ஓப்பன் பண்றேன். எஸ், இது வந்து இவங்க ஸ்கின்னுக்கு போட்டு காமிக்க போறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் பத்தியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நிறைய இருக்கு நம்மகிட்ட. பான்ஸோட நேச்சுரல் க்ளோ பிங்க் ஃபேஸ் பவுடர், அப்புறம் இது வந்து எல்ஐடினோட லாஸ்டிங் க்ளோ ஃபவுண்டேஷன், இது எல்ஐடினோட ஒரு லிப் கலர், இது எல்ஐடினோட காஜல், இது ஒரு பிராண்ட் என்னன்னு தெரியல, டிப். ஓகே, டென்ட் மை 4 டிப் ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ரோ கான்டோரிங், ப்ரோ மாதிரியே வரையறதுக்கு ஐப்ரோ கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது அவங்க கேட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஐப்ரோஸ் கம்மியா கேட்டேன். ஐப்ரோ ரொம்ப இதா இருக்கு, வேணும் இது வேணும்னு தான் கேட்டாங்க. அது வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிவ்யூஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளாலெஸ் மேட் ஃபினிஷ் லூஸ் பவுடர். ஆமாம், இது வந்து பிங்க்கு பான்ஸு. இது வந்து ஹனி கலர் நம்பர் 13 ஹனி, மீடியம் காம்ப்ளெக்ஷன் வித் எல்லோ அண்டர் டோன். இவங்களுக்கு எல்லோ அண்டர் டோன் தான் நினைக்கிறேன். எல்லோ தான், எனக்கு எல்லோ தான். ஓகே, ப்ரௌன் இல்ல. இல்ல பிங்க் இல்லாட்டி எல்லோ அண்டர் டோன் சொல்லுவாங்க. வேண்டாம். ஓகே, இது இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட பிராண்ட். இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது, இது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ லெட்ஸ் சி. எல்லாத்தையுமே இப்போ அன்ராப் பண்ணி ரெடியாக வச்சிட்ருக்காங்க. எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது டோட்டலாக ட்ரை பண்ண வேண்டியது? ஓகே, இது ஓப்பன். இந்த பிங்க் பவுடர் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சி இவங்களோட ஸ்கின் டோனுக்கு கெஸ் பண்ணி ஆர்டர் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ லைட்டாக மாய்ஸ்சரைசர் போட போகிறாங்க, பார்க்கலாம். லைட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பேஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் போடுற மேக்கப் பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக நிற்கும். இவங்க ரொம்ப வருஷமா இந்த மாதிரி பேசிக் ஸ்கின் கேர் மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ வருஷமா ஆண்டி பண்றீங்க நீங்க? ஒரு 30 வருஷம் பண்றேன். அப்பனா உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்போ? அப்ப ஒரு 40 இருந்து தான் பண்றீங்களா? சின்ன வயசுல பண்ண மாட்டீங்களா? சின்ன வயசுல எல்லாம் ஒன்றும் தெரியாது. அதான் கல்யாணம் ஆயிட்டு ஒரு நான் சென்னை வந்தாதான் எல்லாமே. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி பவுடர்லாம் போடுவீங்கல்ல? பவுடர், ரோஸ் பவுடர், அதாவது சாண்டல்வுட், அது மட்டும் தான் போடுவீங்க. க்ரீம்லாம் கோகுல் சாண்டல்வுட். பின்ன இப்ப சுனோ வந்து பான்ஸ், இந்த சுனோ தான். அப்ப க்ரீம்லாம் க்ரீம் எல்லாம் அப்ப இல்லப்பா. ஓ, நான் சொல்றேன், அந்த காலத்துல க்ரீமே கிடையாது. அப்ப பான்ஸ்னு சொன்னீங்க. இப்போ பான்ஸ் சுனோ. அதான் ஸ்னோனா க்ரீம் தான். க்ரீம் தானே, அது சாதா ஸ்னோ மாதிரி தான் இருக்கும் க்ரீம். அது அப்ளை பண்ணிட்டு பின்ன சாண்டில், கோகுல் சாண்டில் பவுடர் இந்த மாதிரி டப்பால் வரும். ஓ, இந்த மாதிரி டப்பால் வரும். இப்பெல்லாம் இப்போ அந்த பவுடர் கோகுல் சாண்டில் பவுடர் வந்து ஒரு நீளமா வருது. அப்ப வந்து இந்த ரவுண்ட் ஷேப்ல வரும். அப்பெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி கிடையாதா? ஃபேர் அண்ட் லவ்லி அப்ப இல்ல. அப்பெல்லாம் அந்த காலத்துல என்ன க்ரீம் இருந்தது? எதுவுமே பான்ஸ் தான். வேற எதுவுமே கிடையாது. சோப்லாம் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்போ சின்ன வயசுல? சந்திரிகா, பியர்ஸ், அப்புறம் மைசூர் சாண்டல்வுட் அதெல்லாம் இருந்தது. நீங்க சின்ன வயசுல இருந்து? ஓ, ஆமா, அதெல்லாம். ஓகே, இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டாங்க. லைட்டா வெயிலுக்கு சன்ஸ்கிரீன் ஒரு பம்ப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த க்ரீம் செட் ஆயிடுச்சா? அவிலியா ஒன்னும் மூஞ்சிக்கு எதுவும் ஆல? இவங்க ஃபேஸ் செட் 2 நேரம் போடுவேன். நைட்டு படுக்க போகும்போது போடுவேன். ஓகே, இவங்க ஃபேஸ்க்கு நல்லா அவிலியா க்ரீம் செட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. என்னது வந்து அதாவது சாதா ஸ்கின் தான், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னும் இல்ல, சென்சிட்டிவும் இல்ல. அதாவது சில பேருக்கு ப்ராடக்ட் புதுசா போட்டோம்னா முகப்பரு வரும். வராது எனக்கு, எதுவுமே வராது. ஸ்கின்ல ஒரு முகக்குரு கூட வராது எனக்கு, எப்பவுமே வராது. வேர்க்குரு கூட வராது எனக்கு, முகத்துல மாத்திரம் வராது, பாக்கி உடம்புல வரும் வேர்க்குரு. ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் காயட்டும். வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாங்க, சன்ஸ்கிரீன் போட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போறோம். இது வந்து அவங்க ஸ்டைல்ல, அவங்க அந்த காலத்துல இருந்து போடுற மாதிரி அவங்க போடுறாங்க. எப்படி போடுறாங்க அந்த ப்ராடக்ட்ல இதெல்லாம் இல்லங்கனா, இதெல்லாம் இல்ல. மாய்ஸ்சரைசர் இந்த இதான் ஃபவுண்டேஷன் சொல்றோம். ஓகே, நீங்க வந்து லாக்மி யூஸ் பண்ணுவீங்க. லாக்மி கம்பெனி லாக்மி. இதுல லேசாவது கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிக்க. வாட்டர் கூட சேர்ந்து அப்ளை பண்ணிட்டு போட்டுட்டா உனக்கு அடுத்த நாள் காலையில வரைக்கும் வேர்த்து வழியாது.
நம்ம மேக்கப் கலையாது, அப்படியே இருக்கும். அப்ப இது ஒரு பண்ணாதான் அது போகும். அப்ப இப்போ நீங்க வாட்டர் போட்டு பண்ண போறீங்களா? இல்ல வேணா போடலாம், இல்லாட்டி வேண்டியது. அது ஒரு டிப்ஸ் நல்லா இருக்கே. சரி, அடுத்த வாட்டி போட்டு காமிங்க. வாட்டர் ஒரு டிராப்ஸ் 2 டிராப்ஸ் உள்ளங்கையில் போட்டு நல்லா அந்த ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு வச்சு அப்படியே செட் ஆயிரும் முகத்துல. வேர்க்காது, வேர்த்து வடியாது, முகத்தில் வடியாது. வடிஞ்சாலும் நம்ம தொடச்சா அந்த இது போகாது, அந்த மேக்கப் போகாது. சரி, அப்போ இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துல போகும்போது அதான் போடு. இப்ப அது வந்து அப்பெல்லாம் வந்து நான் 100 ரூபா 90 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அது 300 ரூபாய் ஆயிடுச்சு. லாக்மி 300 ரூபாய்க்கு மேல. 40 வருஷமாவே லாக்மி மட்டும் தான் வாங்குவீங்க? மட்டும் இப்பதான் வாங்குவேன். இப்பதான் மாத்தி இருக்கோம் நம்ம எல்ஐடின்னு. இப்ப அதுக்கப்புறம் அந்த பான்ஸ்ல இந்த வெயிலுக்கு போறதுக்கு சின்னதா வெயில போறதுக்கு சின்ன பயங்கர வேலையா, நல்ல வேலையா. அது வந்து பகல்ல வெயில் போறதுக்கு, பகல்ல போடுறதுக்கு, நைட் போடுறது வித்தியாசமா. நான் வெளியே போடுறதுக்கு அந்த பான்ஸ் அந்த டப்பா மேல வந்து ரெட் கலரா இருக்கும், கீழே வந்து கெட்டியா இருக்கும். அந்த பாட்டில் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஒரு ஓவல் சைஸா நல்லா இருக்கும் பாக்க. அதுதான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, அது கொஞ்சம் வயசானவங்களுக்கான. அது வெளியே போனா வெயில போனா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷனை, அப்பதான் நல்லா கலக்கும். என்னோட கலரே தான். இது டார்க் பிரவுன் கொடுப்பாங்க, அது எனக்கு இந்த ஸ்பேஸ் அது மாதிரி கருப்பாயிடும், செட் ஆகாது. இதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, அவங்க எவ்வளவு வித்தியாசமா போடுறாங்க பாருங்க. அவங்க யூஸ் பண்றதே வித்தியாசமா இருக்கு. நம்மள கையில கொட்டிட்டு அதுக்கு அப்புறம் தேய்ப்போம், இவங்க வந்து அப்படியே வச்சு வச்சு. இத்தனை வருஷம் 40 வருஷம் போடுறேன். ஓகே, அப்படியே அவங்க ஸ்கின்னுக்கு அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு பாருங்களேன். மேக்கப் போட்ட மாதிரியே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் டார்க் வாங்கணும்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். லாக்மி கூட கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் நல்லா என்னமோ ஸ்கின் மாதிரியே இருக்கு. இது போட்டு நம்ம பவுடர் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா பிரைட் ஆயிடும். கழுத்துக்கு தனியா போடுவீங்களா? கழுத்துக்கு தனியா போடுவேன். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு போடல, நான் போடாம இல்ல நீங்க அழகா ஃபுல்லா போட்டு காமிங்க, அப்பதான் அழகா இருக்கும். கழுத்தி வச்சுப்பேன். ஓகே, தெரிஞ்சிருந்தா ஒரு சுடிதார் மாத்திருப்பீங்களோ? இல்ல, அப்படியே சுடிதார் வேணும், செய்யும் தான். ஓகே ஓகே, போதுமா ஃபேஸ்க்கு? இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா ப்ராடக்ட்? ஏன்னா கொஞ்சம் போட்ட மாதிரியே இல்ல. இல்ல இருக்காது, நிறைய போடணும்னு நினைக்கிறேன். அது உங்க கவரேஜை பொறுத்து. இப்ப அவங்க வீட்டுல இருக்கிறதுனால ஓகே. இப்ப நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது போறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேயர் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது மேக்கப் போட்ட மாதிரி இருக்க கூடாது, ஆனா ஃபேஸ் நீட்டா இருக்கும். ரொம்ப போட்டனா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், அப்படி இருக்க கூடாது. இது எப்படி ஆண்டி இருக்கு? இந்த கிரீம் பத்தி சொல்லுங்க. நீங்க போடும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, நல்லா குளுன்னு நல்லா இதா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுதா? அப்படி ஒரு மாதிரி அதாவது செட் ஆகுது இதுக்கு. சில கிரீம் வந்து அப்படி திட்டுத்திட்டா இருக்கும். ஆமா, இதனால இது அதாவது இந்த கிரீம் சொல்ல முடியாது, நம்ம சாதா கிரீம் அது போட்ட மாதிரியே இருக்குது. ஃபவுண்டேஷன் மாதிரியே இல்ல. ஃபவுண்டேஷன் மாதிரியே இல்ல. ஓகே, சோ அந்த பான்ஸ் போட்டேன்னு வெச்சுக்கோயே, ஃபவுண்டேஷன் மாதிரி தெரியும். ஓ ஆமா, கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா ஆகும், அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும். உங்களுக்கு கன்சீலர் கூட வாங்கலாம். ஒரு கன்சீலர் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அங்கங்க இந்த இடத்துல பிளாக்கா இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நீங்க அது லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டா போட்டுட்டு அப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது தனியா கன்சீலர்னு ஒண்ணு கிடைக்கும், அது வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு கன்சீலர் கொடுப்போம் பேபி ஆண்டிக்கு. நம்மகிட்ட கருப்பாகாது, கருப்போட ரிங்கிள்ஸ் அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மேபி நீங்க டை அடிக்கிறீங்கல்ல, அது அடிக்க நெத்திக்கெல்லாம் வரும். ஆனா உங்களுக்கு சைடுல மட்டும், ஃபேஸ் சைடுல மட்டும் லைட்டா தெரியுது. இந்த இடத்துல
கருப்பல்லடா ஒரு குழி எப்பவுமே இருக்கும். அப்படியா? ஆமா, அது கருப்பு இல்லையா? கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னால இருந்தே இருக்கு. ஓ, அப்படின்னா டைனால கிடையாதா? ஓ, அப்போ ஓகே. இந்த குழி பத்தி அந்த இடத்துல குழி. ஓ, அப்பனா நீங்க அந்த இடத்துல கொஞ்சோண்டு ரோஸ் பவுடர் போட்டீங்கன்னா அது கரெக்டா மேட்ச் ஆயிடும். ரோஸ் போடணும். ஒரு இது போட்டு பாப்போம். இதை விட எனக்கு ஒரு ஐடியா தெரியுமா? இது நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி விட இது உலகையில 2 டிராப்ஸ் விட்டுட்டு இந்த பவுடர் இருக்குல்ல, ஆமா, அதை மிக்ஸ் பண்ணிடுவீங்களா? பண்ணி காமிங்க இப்பவே. இது லேசா ஓகே. இப்ப இவ்வளவு ஊத்தணுமா? அதுதான் முதல்ல பண்ணிருக்கோம். ஓ, இது போட்டதல்ல, அப்போ ஒண்ணும் ஜாஸ்தியா அதுக்கு ஸ்டிக்கரை பிடிக்கணும் இருக்கும் அதுல. ஓகே ஓகே. ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டீங்க, அதுல கொஞ்சம் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படியே ரொம்ப இப்ப ஒண்ணுமே இல்ல, முகத்துல போட்ட மாதிரி இல்லன்னு சொல்றேன், அதை விட ஜாஸ்தியா டார்க்கா. பாத்தீங்களா எவ்வளவு ஹேக்ஸ் வச்சிருக்காங்க அந்த காலத்துல. பாப்போம். போட்டீங்கன்னா அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும் கலர். ஒண்ணுமே போட்ட மாதிரியே தெரியலையா ஆண்டி? போட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்றேன்ல, அதான் அதுதான். ஓகே, பவுடரும் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓ, இப்போ நல்லா டார்க்கா இருக்கு பாருங்களேன். ஓ, இப்போ கன்சீலர் மாதிரி இருக்குது. அதாவது அந்த கன்சீலர் கிரீம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும், திக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல பவுடர் லேசா டச் பண்ணா போதும். நல்லா போட வேண்டியது இல்ல, நிறைய போட வேண்டியது. இப்போ அந்த கண்ண குழியில லைட்டா போடுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே ஓகே. உங்களுக்கு அங்க எலும்பு இருக்கு, அதனால எலும்புதான் அது ஒரு மாதிரி இதா இருக்கும். ஓகே, இப்ப சூப்பரா இருக்கு. தெரியுது, அதான் இது போடுறது. இது ஒரு ஐடியா இருக்கு. தண்ணி ஊத்தி போடுறதும் இருக்குது. ஓ, தண்ணி ஊத்தத அடுத்த வீடியோல போட்டுக்கலாம். தண்ணி வந்து லேசா இது பண்ணா அப்படியே செட் ஆயிக்கும் முகத்துல. ஓ, வராது. என்ன மழை பெஞ்சாலும் என்ன மழையில நனைஞ்சு போனாலும் பாத்தியா முதல் திக்கு ஜாஸ்தியா இருக்குல்ல. முதல்ல ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டி சொன்னீங்கல்ல. ஆமா, ஓகே. நல்லா ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஓகே, அப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு இந்த ஃபவுண்டேஷனுக்கு அதுக்கு கிளீன் தான் ஒரு 10%. என்னோட ஃபவுண்டேஷன் இது வரல. அப்படியா? பாண்ட்ஸ் இல்ல, லாக்மி. சரி சாரி, லாக்மியோட ஃபினிஷிங் வரல. அப்போ உங்களுக்கு இது அவ்வளவா பிடிக்கல? அதுதான் நல்லா இருக்கு. அது ரொம்ப ரிச்சா இருக்கும். அப்படியா? இது ஸ்மைல்டா இருக்கு. ஓகே, மைல்டா இருக்கு. அது கொஞ்சம் கவரேஜ் வந்து நல்லா இருக்குன்றாங்க. சோ இது டெய்லி வேர் மேக்கப்க்கு ஓகே, பட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போடுறா ரொம்ப நிறைய வாட்டி அப்படியே ப்ராடக்ட் போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு பில்டப்க்கு. அது அப்படி சொல்றீங்க? அது ஒரு வாட்டி போட்டாலே டார்க்கா வந்துரும். அது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கலர் வந்து 03 ஷெல் ஃபார் வீட்டிஷ் ஸ்கின். ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு, பட் உங்களுக்கு கவரேஜ் இல்ல. ஓகே டன். இந்த பவுடர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பவுடர் நல்லா இருக்கா? இந்த பவுடர் நல்லா இருக்கா? இல்ல அது போட்டா இது இது வந்து இதுல மிக்ஸ் பண்ணி போட்டீங்க ஆல்ரெடி. இப்போ வந்து ரோஸ் பவுடர் போட்டு காமிக்கிறீங்களா? ரோஸ் எனக்கு செட் ஆகாது. அப்படியா? அது இங்க மட்டும் போடுங்க. அப்போ blush லாஸ்டா. அதுவும் ஸ்டிக்கர் தான். எவ்வளவு அழகா பிரிச்சு வருது. ரோஸ் பாக்கிறதுக்கு தான் ரோஸா இருக்கும், அது சும்மா லைட்டா பிங்கா இருக்கும், அவ்வளவுதான். நல்லாதான் இருக்கும். போடுங்க. நீங்க ஃபுல் ரோஸ் நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, பான்ஸ் மாதிரி தான். ஓகே, இப்போ அது லைட் பிங்கா இருக்கு பாருங்க கலரு. இப்போ ஃபவுண்டேஷனுக்கு மேல இந்த பவுடரை போட்டு லாக் பண்ண போறாங்க. யூஸ் பண்ணும்போதே இந்த பவுடர் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நல்லா இருக்கு. பவுடர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ரிச்சா இல்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓ, இது வந்து லூஸ் பவுடர் தான். இது இப்படி தான் இருக்கும். நீங்க சொல்றது வந்து காம்பாக்ட் பவுடர். ஆமா, அந்த மாதிரி நான் இந்த மாதிரி பவுடர் போட்டதே இல்ல. ஓ, ஓகே ஓகே.
நீங்க காம்பாக்ட் பவுடர் தனியா ஒண்ணு வச்சிருக்கீங்களே அது வேற, இன்னொன்னு சின்னதா ரவுண்டா ஒண்ணு கொடுத்தல அது வேற. அது வேற, அது நல்லா இருக்கும். அது எனக்கு செட் ஆகும். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா, எல்லாரும் காதுல எல்லாம் போடுவாங்க. ஆமா, எனக்கு போட வேண்டியது. ஏன்னா ஒரு சேம் கலரா இருக்கும். அந்த காது ஒருத்தர் காது கருப்பா இருக்கும், அப்ப முகம் ஒரு மாதிரி கலர், காது ஒரு கலர், கழுத்து ஒரு மாதிரி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், சேமா இருக்கும். போட வேண்டியது எக்ஸ்ட்ரா நம்ம அதை செய்ய வேண்டியது. ஓகே ஓகே. ஓகே, நல்ல பவுடர் போட்டாச்சு. ஓகே, இது இப்போ ரோஸ் பவுடரே நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி, பிங்க் கலர்ல. ஆனா பிங்க்னே தெரியல, பிங்க் கலர் தெரியல, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓகே, அடுத்தது க்ரீம் இது போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து காஜல் மை போட்டுடலாம். எல்ஐடினோட ஐ டிராமா காஜல் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே இழுக்கணும். லிப்ஸ்டிக் மாதிரி இது பண்ணணும், அப்பதான் வரும் வெளில. இருக்குது இருக்கா? ஓகே, இன்னும் கொஞ்சம் சுத்தம். இது எப்படி இருக்கு? சேம் அதே மாதிரி தான். நான் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, தண்ணி வரும் உங்களுக்கு எப்பவுமே. ஆமா, கத்துது தாய் இது பூசினாலே கொஞ்ச நேரத்துல நின்றும்ல. இதுதான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, மை நல்லா இருக்கா? மை 10 பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஐ டிராமா ஐப்ரோ சேம் 10க்கு 10. ஓகே, ஏன்னா ஒரு வாட்டி போட்டோனே அழகா வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுதான் மெயின், இதுதான் அவங்க கேட்டது, ப்ரோ பென்னு. ஸோ ப்ரோ கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த பென் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஐப்ரோல வரைஞ்சிட்டு போட்டா. அப்படியா? இல்ல, அது வெறுமனே போட்டு காமிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூட நீங்க போட்டுக்கலாம். ப்ராடக்ட் எப்படி இருக்கு கரெக்டா லைன் வரது சொல்றேன், அப்படி கெஸ் பண்ணி போடுங்க. ஃபர்ஸ்ட் லைன் வரைகிறாங்க. ஓகே, லைன் வரைஞ்சிட்டு போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். அது முடி மாதிரி வரையணும். நீங்கள் பெண்ணு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க ஆண்டி, அதை அது முடி மாதிரி மேலே மேலே கீழே இருந்து மேலே தூக்கணும். கரெக்டாக சொல்ல முடியாது, நீங்கள் கையில் ஒரு வாட்டி வரைஞ்சி பாருங்களேன். மேலே கீழே இருந்து மேலே 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 தூக்கணும். மேலே இப்படி 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 அப்படி பண்ணணும். நீங்க வாட்டி இப்படி வரையறீங்க பெண்ணு மாதிரி. சார் அந்த கண்ணுக்கு வரைங்க, அப்பதான் அது முடி முடியா வரும். அதுக்குதான் அது வாங்குறது. பிடிக்கிறதே சரியில்லை. இது உங்களுக்கு அப்ளிகேஷன் கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிறீங்க, அதனால ஆமா இப்படி பண்ண தெரியல. இப்படிதான் போடணும், லைட்டா போட்டாதான் அப்படியே நேச்சுரலா இருக்கும். இல்ல அப்படியே வரைஞ்சிட்டீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஆயிடும். அதுவும் நீங்க பிளாக் கலர் வேற கேட்டீங்க, நான் பிரவுன் வாங்குறேன்னு சொன்னேன். ஐயோ, அது மூஞ்சி செட் ஆகும். அந்த கண்ணு காமிங்க. அது கரெக்டா இருக்கு. இது நேச்சுரலா போட்டிருக்கீங்க. இந்த கண்ணு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இது என்ன அழிக்கணுமே. இப்பதான் போடுறீங்க ஃபர்ஸ்ட் டைம், இப்ப கத்துக்கிட்டீங்க. நல்லா இருக்கு. ரொம்ப டார்க்காவும் போடாம கரெக்டா இருக்கு. அது அழிச்சிருக்கீங்களா? இருங்க, ஏதாவது டிஷ்யூ தர இருங்க. ஓகே, அது வைப் பண்றாங்க. கண்ணிலே தண்ணி இருக்கு. கண்ணில் தண்ணி வருது பாரு. அந்த ஐலைனர் போட்டாலே
ஆனாலும் மேக்கப் போல பாருங்க அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ நல்லா கத்துக்கிட்டாங்க அந்த ஐப்ரோ பென் எப்படி யூஸ் பண்றதுன்னு. இப்போ போடுவாங்க பாருங்க. கொஞ்சம் லைட்டா பவுடர் வச்சு டச் அப் பண்ணிக்கிட்டாங்க. கண்ணு கீழே டச் அப் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஓகே, இப்போ இந்த ப்ரோ பென்னை எப்படி யூஸ் பண்றது பார்க்கலாம். அவ்வளோதான், லைட்டா அப்படியே தொட்டு தொட்டு எடுக்கணும். அதான் நேச்சுரலா இருக்கும். ரொம்ப அழுத்தி அழுத்தி வரைஞ்சோன்னா அப்படியே பென்ல வரைஞ்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். ஓகே, இதுவே டார்க் தான். பட் இதை விட லைட் வேணும்னா போட்டதுக்கு மேலே லைட்டாக பவுடர் போட்டிங்கன்னா கூட நல்லா ஒரு மாதிரி லைட் ஆகிடும். அங்கே கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ கற்றுக்கிட்டாங்க. கண்ணுல தண்ணி ஊத்துது. அவ்வளவுதான், செட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஐப்ரோ பென்னுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 90. ஓகே, அவுட் ஆஃப் 100. இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா வந்துரும். போட தெரியல, ஆமா, கீழ இருந்து மேல தூக்கணும். நீங்க சைடுல தூக்குறீங்க, கீழ இருந்து மேல தூக்கணும். இப்படி 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 இப்படி. ஆமா, ஒரு வாட்டி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லைட்டா அவ்வளவுதான். இது எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து லிப்ஸ்டிக் டெஸ்ட் பண்ணிடலாம். லிப்ஸ்டிக் டெஸ்ட் பண்ணிடலாம். ஐலைனர் இல்ல, நம்ம வாங்கலையே. நம்ம வாங்கினது மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போறோம். இது அதான் லிப்ஸ்டிக். இது என்னோட ஃபேவரட் பிராண்ட், அதே தான், எலைட்டின் தான். நல்ல ஒரு பிங்க் கலர், எப்படி இருக்குன்னு பாப்போம். கலர் பிடிச்சிருக்கா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் டார்க்கா வேணும்னு நினைப்பீங்க நினைக்கிறேன். டார்க்னா என்ன? இன்னும் கொஞ்சம் டார்க் பிரவுன் கலர். ஓகே, இது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நல்லா இருக்கும். பேசாம இப்போ நீங்க கிளம்புனதுக்கு எங்கேயாவது வெளில போகணுமே. பேசாம எங்கேயாவது படத்துக்கு போலாமா? கிளம்புன செகண்ட் ஷோ, நைட் ஷோவா? அது வரைக்கும் மேக்கப் இருக்காது. சரி, பாப்போம். ஒரு நல்ல லிப்ஸ்டிக் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 100? 100. ரொம்ப பிடிச்ச எனக்கு லிப்ஸ்டிக், ரொம்ப கலரும் நல்லா இருக்கு. நல்லா. ஓகே, ஸோ 40 வருஷமா அவங்க போட்டு போட்டு பழகின மேக்கப் இது. இப்போ வந்து ஃபவுண்டேஷன்ல பவுடர் மிக்ஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய. ஸோ ஃபவுண்டேஷன்ல பவுடர் மிக்ஸ் பண்ணி போடுன்றதுலாம் எனக்கு தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அது ஃபவுண்டேஷன்ல தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது நல்லா இருந்துச்சுன்னா நைட்டு. ஓகே, நைட்டு வந்து திருப்பி மேக்கப் போடும் போது அவங்க போட்டுக்கலாம். அது ஷார்ட்ஸ்ல நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி அந்த இது ஃபேஸ் மாத்திரம் போட்டு ஒண்ணுமே போட வேண்டியது. அந்த இந்த இது கிரீம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு போட்டா. ஓகே, இந்த மாதிரி அந்த காலத்து ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம மேக்கப் ஹேக்ஸ் எல்லாம் கத்துக்கலாம். 40 வருஷம் பத்தாது, 50 வருஷம் இருக்கும். 50 வருஷம் இருக்கும். ஓகே, சென்னையில பியூட்டி பார்லர்னு சொல்லி அந்த ஒரு அம்மா தொடங்கினாங்க. அது ரவுண்டானாவில பலருக்கு நாங்க போனோம். போனாங்க. அங்க ஒரு பொண்ணு இருந்து, பொண்ணை மாதிரி ஒரு பொண்ணு இருந்து கூட்டிட்டு போச்சு. அவங்களே ப்ரொடக்ஷன் இதெல்லாம் தயார் பண்றாங்க. பவுடர் கிவுடர் எல்லாமே லிப்ஸ்டிக் எல்லாம் கொண்டு பண்றாங்க. அவங்ககிட்ட போய் தான் பண்ணு. ஓகே, நல்லா இருக்கு. லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சது எனக்கு. கலர் இருக்கு. ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது போட்ட மாதிரி இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் லிப்ஸ்டிக். போட்டு வச்சோடனே கம்ப்ளீட் லுக் ஆயிடும்.
ரொம்ப நல்லா இருக்கு மேக்கப். அந்த ஐப்ரோ பெண்ணுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? ஐப்ரோ பென்சில் போட தெரியல, தெரியல, அதனால ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். போட்டு பழகிட்டா 100. சரி, போட்டு பழகல. சரி, போட்டு பழகிட்டு சொல்லுங்க அப்புறமா. அது கை வச்சு அழியுதா பாருங்க ஐப்ரோ? அழியல. ஓகே, அப்ப வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிச்சது. 100 ஓகே, கலர், நல்ல கலர், பிங்க் கலர். சரி, இப்போ வந்து ஓகே, ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு? பிளஷ், ரூஜ் வேணா ஒன்று போட மாட்டீங்களா? லைட்டா போடணும், நல்லா இருக்கும். லைட்டா, ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப குழந்தை மாதிரி ஆயிடும். லைட்டா போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த போன் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னா அது தெரியாது. சரி, ட்ரை பண்ணலாம். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அதான் மேக்கப்போட பவர். என்னதான் தொட, என்னதான் வேர்த்து வடிஞ்சால் பண்ணாலும் ஒன்னும் ஆகாது, அப்படியே இருக்கும். இதை விட அது தண்ணி போட்டு பாட்டு சூப்பரா இருக்கும். தண்ணி போட்டு நைட்டு போட்டு காமிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் வேண்டியது தண்ணி இதெல்லாம் இது வேண்டியது இல்லை. இது மாத்திரம் இது பண்ணிட்டு பான்ஸ் யூஸ் பண்ண, அது பதில் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த இதுவும் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பூசிட அப்படியே செட் ஆகும். ஓகே, அதாவது லேசா ரோஸ் பவுடர், லேசா அந்த ரவுண்டா கண்ணாடி கொடுத்துருக்கேன் பான்ஸ், அது லேசா தொடச்சா போதும், ஒன்றும் வேண்டியதில்லை. அதை போட்டு நம்ம படத்துக்கு போயிட்டு வந்து அது ஸ்டே எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் நம்ம. நல்லா இருக்கும். ஆனா வெயில் எல்லாம் போனா எப்படி? வெயில் வேர்த்தாலுமே வடியும் எல்லாமே மேக்கப் கலையாது. ஓ, வேர்த்து வடியும். நம்ம துண்டு எடுத்து தாவல் தொடச்சிட்டு போகாது, ஆனா போகாது மேக்கப் போகாது. பக்கத்துல தண்ணி ஊத்தி சோப் போட்டு கழுவும். நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்லிட்டு அவ்வளவு காஸ்ட்லியா விக்கிறாங்க. அதுக்கு பதிலா சாதா ஃபவுண்டேஷன்ல தண்ணியே மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். தனியா அது தனி காசு தான். அதுக்கு பேர் வாட்டர் ப்ரூஃப். அதுக்கு பேர் அதான் சொல்ல தெரியல எனக்கு. தண்ணி ஊத்தி கால் பண்ணணும்னு சொன்னது. ஓகே, சோ வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பண்ணி காமிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவு வித்தியாசம். நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க சொல்லுங்க. ஆமா, இந்த மேக்கப்க்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபைனலி ரொம்ப எப்பவுமே டெய்லி இப்படி மேக்கப் பண்ணுவேன். ஓ, காலையில அங்கே கேரளாவில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது மேக்கப் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி பண்ணுவேன். இங்கே வந்து தான் பண்ணாமல் இருக்கு. ஓ, பாய் புதுல இது கொரோனா வந்து கொஞ்சம் நான் கீழே விழுந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி, அது கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம பேசுகிற ஜாஸ்தியா அட்வான்ஸ் எடுத்துக்கிறதே இல்லை. எப்பவுமே எனக்கு அந்த பவுடர், இந்த பான்ஸ் வாங்கினா எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு பான்ஸ் இல்ல லாக்மி, இது வந்து லாக்மி. இல்ல உங்களுது லாக்மி. இது வந்து L18 லாக்மி. அது யூஸ் பண்ண 3 மாசம் போட்டுரும். அது அப்புறம் இந்த பான்ஸ் அந்த வெயில்ல போடுறது, அது ரெண்டுமே எப்பவுமே வாங்குவேன். மாசத்துக்கு 600 ரூபாய். ஓ, அதுக்கு தனியா பட்ஜெட். அந்த பான்ஸ் அப்படியே லேசா தான் தொடணும். சினிமால டிவில அட்வர்டைஸ்மென்ட் கொடுப்பாங்கல்ல, லேசா அது டிராப்ஸ் அதுதான் தொட்டு தொடணும். வெயில் போகும்போது நல்லா இருக்கும். பரவாயில்ல. அப்ப ஸ்கின்னை நீங்க அவ்வளவு மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அந்த காலத்துல. ஏன்னா பேஸ் அந்த மாதிரி இருக்கிற என்னதான் பண்ணாலும் வந்து சரியாகாது. பேஸ் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. கழுத்தாலும் பாத்தியா பண்ண பவுடர் தான் பாடும். இந்த பேஸும் கழுத்து ஒரே மாதிரி. ஒருத்தர் கழுத்து மாத்திரம் கருப்பா இருக்கும், எண்ணெய் வடிஞ்சிட்டு கருப்பா இருக்கும், கழுத்தெல்லாம் கருப்பா இருக்கும். அப்படியே எனக்கு கழுத்து. அதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அந்த காலத்துல? மெயின்டைன் பண்ணிருக்கேன். நான் பண்ணும் போதெல்லாம் அண்ணா நகர்ல நான் பண்ணும்போது மெயின் ரோட்ல ப்ளூ ஸ்டார் ஸ்டாப்பிங் தெரியுமா? ப்ளூ ஸ்டார் வந்து அண்ணா நகர் 13th மெயின் ரோடு தான் இருந்தோம். இருக்குது. அடுத்த வீடியோல சொல்லுங்க. இப்ப கதம் சொல்லிடுங்க. கதம் இதுவே ஆரம்பம். ஓகே, அடுத்த வீடியோல இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. நிறைய சொல்றேன். பவுடர் ப்ளீச்சிங் தான் ஜாஸ்தியா பண்ணிருக்காங்க. ஓ, அப்பெல்லாம் பவுடர் ப்ளீச்சிங் தான். ஓகே, அது